ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பச்சை மாங்காயை வச்சுட்டு சம்மந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நல்ல ஒரு புளிப்பான பச்சை மாங்காய் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தோலெல்லாம் நல்லா எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம், அதனால் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல புளிச்ச மாங்காயை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். சில மாங்காய் வந்து ரொம்ப இனிப்பாயிரும். ஸோ அதனால் நல்ல புளிப்பான மாங்காவாக எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேனில் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 4 ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன், அதனால் வந்துட்டு நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்குன்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு. இது பச்சையாக கூட அப்படியே அரைப்பாங்க. நம்ம வந்து வதக்கி அரைச்சோம் அப்படின்னா இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச அந்த மாங்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் மாங்காயும் போட தேவையில்ல, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதளவு போட்டால் போதும். நான் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதக்கிக்கலாம். ரொம்பவும் வதக்கிடக்கூடாது, சும்மா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் லைட்டாக வதக்கினா போதும். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய், திருவுன தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்குது. லைட்டாக அந்த சூடு பட்ட ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் நம்ம லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறமா இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த சில்லி பவுடர் வந்துட்டு உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக மட்டும் வதக்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிடக்கூடாது. அதனால் நீங்கள் அந்த இதில் இருக்கிற அந்த மாங்காயில் இருக்க அந்த தண்ணி தான் உங்களுக்கு அதை அரைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அப்படியே உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கோகோனட் ஆயில் மட்டும் விட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் அரைச்சிடக்கூடாது, வந்து கோரஸாக தான் அரைக்கணும். லைட்டாக நீங்கள் பல்ஸ் மோடில் போட்டு ஒரு 2-3 டைம்ஸ் இது பண்ணிங்கனாலே நல்லா அரைச்சிரும். ஆல்ரெடி வேறு நம்ம அதை வதக்கிட்டோம், ஸோ அதனால் ஈஸியாகவே அரைச்சிரும். பாருங்கள், மாங்காய் சம்மங்கி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கூட எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. வெறும் ரைஸும் அந்த சம்மங்கியும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஏதாவது எமர்ஜென்சி டைம்லலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நிஜமாலே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.